அனைவருக்கும் வணக்கம். கிறிஸ்டோபா கடந்து நான் உங்கள் ராஜுங்க. இந்த வீடியோ பதிவில் தடம் பதிப்போம் அந்த பேட்சோட யூனிட் 1ல் இருக்கிற ஒரு டாபிக். என்ன டாபிக் அப்படின்னா, ரொம்ப சிலபஸ்லேயே ஒரு யூனிக்கான டாபிக் அப்படின்னா இதுதான். ஏன்னா இதுக்கு லிமிட்டேஷனே கிடையாது. அயற்சொல் தமிழ்ச்சொல் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான். அப்போ இது எங்கே நம்ம புக்கில் கவர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு புக்கில் தான் மேக்ஸிமம் இருக்குது. அப்போ அது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா கொண்டு வந்திருக்கேன், கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அதை சார்ந்து கொஞ்சம் அவுட் சோர்ஸில் இருக்கிறதும் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன். நிறையா இருக்கும். ஆனால் இந்த வீடியோ பதிவில் அந்த ஓல்டு புக்கில் இருக்கிற இந்த அயற்சொல்லுக்கு உண்டான தமிழ்ச்சொல், வட சொல்லுக்கு உண்டான தமிழ்ச்சொல், ஆங்கில சொல்லுக்கு உண்டான தமிழ்ச்சொல் அப்படின்ட்டு சில டாப்பிக்கில் இருக்கும். அப்போ அதை மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதை தூக்கிட்டு வந்திருக்கேன். அதுவே எனக்கு தெரிஞ்சு ஒரு 1500-2000 சொற்கள் இருக்கும். இருந்தாலும் நாம் இந்த பகுதியை நாம் முடிச்சிடலாம். சரிங்களா? சரி, ஓகே. நிறையா இருக்கும். நான் அப்படியே வாசிச்சுட்டே வரேன். சில கான்செப்ட் இருக்கும், இந்த தற்சமம் தற்பவம் அப்படின்ட்டு இருக்கும். அதையும் நம்ம என்ன இதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு அயற்சொல் தமிழ்ச்சொல் அப்படிங்கும்போது, அது அயற்சொல்லுங்கிறது வட சொல்லாக கூட இருக்கலாம், திசை சொல்லாக இருக்கலாம், இல்லை ஆங்கில சொல்லாக இருக்கலாம், துருக்கி சொல்லாக இருக்கலாம், என்ன வேணால் மொத்தத்தில் வேறு லாங்குவேஜ் சொல்லாக இருக்கலாம். அதிலிருந்து நமக்கு தமிழில் என்ன நம்ம உபயோகப்படுத்துகிறோம், யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த சொல்லு தான் நமக்கு தேவை. இப்போ சர்க்கரை அப்படின்னா அது அயச்சொல்லு தான். அது இனிப்பு கற்கண்டு அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். தந்தி அதுக்கு பேர் தகவல், படி நம்ம சொல்கிறோம், அதுக்கு பேர் கல்வி. அந்த மாதிரி நிறைய இருக்குது. ரயிலுனா புகை வண்டி, டீச்சர் நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிறோம், ஆனால் தமிழில் ஆசிரியை அப்படின்ட்டு. அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த திசை சொல் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு இருக்குது. அதாவது சில பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த குட்டநாடு, குடநாடு, கற்காநாடு அப்படின்ட்டு இருக்கும். அந்த பகுதியில் நாம் புழங்கிட்டு இருக்கிற இந்த சொற்களுக்குள்ள என்ன அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், வற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் நம்ம பசுன்னு சொல்கிறோம். வற்றம்னா பசு. எங்கே சொல்கிறாங்கன்னா தென்பாண்டி நாட்டில் சொல்கிறாங்க. இது தெரிஞ்சுக்கணும். இந்த பகுதியில் வற்றம் அப்படின்னா பசுன்னு எந்த நாடு அப்படின்னு கேட்டால் கூட நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தாயை அவங்க தல்லைங்கிறாங்க. எங்கன்னா குட்டநாடில். தந்தையை பாருங்கள் அச்சன்னு சொல்கிறாங்க குடநாடில். வஞ்சகரை கையர் அப்படின்னு சொல்கிறாங்க கற்கா நாடில். அப்போ இதுக்கு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷார்ட்கட்டாக, அதாவது பசு, வற்றம், தென்பாண்டி, இந்த மூணையுமே லிங்க் பண்ணி நாம் ஷார்ட்கட் ஏதோ ஒன்று ரெடி பண்ணிக்கணும். வேறு வழியே இல்லை. தாய் தல்லை குட்டநாடு, குட்டத்தாய் தல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? தந்தை குடநாடு, தந்தை குடை பிடிப்பார் அச்சன் கோயிலுக்கு, அந்த மாதிரி ஏதோ ஒன்று. நான் என் வயலுக்கு வர சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது கொஞ்சம் யோசனை பண்ணிக்கோங்க. கிளார் அப்படிங்கிறது தோட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே? வேணாடில். பாலி அப்படிங்கிறது சிறு குளத்தில் பூலி நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. வேணால் இந்த பகுதிக்கு வேணால் நான் தனியாக உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் வீடியோ ஒன்று நான் போடுறேன், எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் போடுறேன். பாருங்கள், வயல் அப்படிங்கிறத செய்யின்னு சொல்கிறாங்க. எங்கே? பன்றி நாடு. பன்றி நாடில் வயலை செய்யுங்கிறாங்க. சிறு குளத்தை கேணிங்கிறாங்க. கேணி அப்படிங்கன்னா கிணறுன்னு வரும். அப்போ சிறு குளம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அருவா நாட்டில். புலி எகின், அருவா வடதலை நாடில். தோழன் அப்படிங்கிறது எழுவன் சீத நாடில். ஓகேங்களா? நல்ல நீர் அப்படிங்கிறது வெள்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே? மலையமா நாடில். தாயை ஆயின்னு சொல்கிறாங்க. இங்கே தாயை தல்லைன்னு சொல்கிறது குட்டநாடு. இதே தாயை ஆயின்னு சொல்கிறது புனநாடு. ஓகேங்களா? மாமரத்தை பாருங்கள், கொக்குங்கிறாங்க. மாமரத்தை கொக்கு அப்படின்னு நம்ம அந்த கொக்கு அந்த பறவை சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போ துளுவ நாட்டில் மாமரத்தை கொக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சில சொற்களும் கூட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் யூனிக்காக தான் இருக்குது. தாயை ஆய்ங்கிறது, தாயை தல்லைங்கிறது, அது கொஞ்சம் ஒரே மாதிரி சொற்கள் இருக்கிறதுனால அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். அகப்படுதல் அப்படின்னா சிக்குதல். இது கொஞ்சம் ஈஸி தான். ஆனால் எங்கே? கன்னட நாட்டில். சொல்லுதல் அப்படின்னா செப்புனாலும் சொல்லுதல் தானே. எங்கே சொல்கிறாங்க? தெலுங்கில் மேக்ஸிமம் நமக்கு தெரியும், செப்பு நீனோ அப்படின்பாங்க. ஓகேங்களா? ஓகே. இந்த ஜன்னல், சாவி இதெல்லாம் பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசிய மொழிச்சொற்கள். ஜன்னல், சாவிலாம் போர்ச்சுகீசிய மொழிச்சொற்கள். சைக்கிள் மோட்டார், நம்ம யூஸ் பண்ணுற சைக்கிள் மோட்டாரே ஆங்கில மொழிச்சொற்கள் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? சரி, இப்போ வடசொல் அப்படின்னா என்ன? ஆனால் இந்த பகுதி பார்க்கும்போது வடசொல் அப்படிங்கிறது நம்ம புத்தகத்தில் இருக்கிற ஒரு தகவல் தான். அதாவது வடமொழி என்று குறிப்பிடப்படும் சமஸ்கிருத மொழியிலிருந்து, வடமொழினா சமஸ்கிருத மொழி,
சமஸ்கிருத மொழியிலிருந்து தமிழ் மொழியில் கலந்து வரும் சொற்களை தான் வட சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம். வட சொற்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம், மாதம், கமலம், விடம், சக்கரம் இதெல்லாம் வந்து வட சொற்கள் அப்படிங்கிறது. இந்த வட சொற்களை வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று தற்சமம், இன்னொன்று வந்து தற்பமம். ஓகேங்களா? தற்சமத்திலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் சமம் அப்படின்ட்டு. அதாவது வந்து வடமொழியில் இருப்பது போன்றே தமிழ் மொழியில் இருக்கிறதுக்கு பேர் தற்சமம். வடமொழி சொற்களை ஒரு சில எழுத்துக்கள் மாறி நாம் எழுதுவது தற்பவம். அவ்வளோதான் இந்த 2க்கும் உண்டான வித்தியாசமே. அப்போ வந்து வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவது தற்சமம், தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவது தற்பவம். அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த கமலம், அலங்காரம் இதெல்லாம் வந்து நம்ம வட சொற்களை நம்ம தமிழில் அப்படியே தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் இது வந்து தற்சமம். ஆனால் லக்ஷ்மி அப்படிங்கிறத லக்குமியும், விஷம் என்பதை விடம் அப்படின்ட்டு நாம் ஒரு சில எழுத்துக்களை மாற்றி எழுதுகிறோம். இந்த ஷாலா வந்து வட சொற்களுக்கு உண்டான எழுத்துக்கள். அப்போ இந்த மாதிரி மாற்றி எழுதுறத தான் என்ன சொல்கிறாங்க, தற்பவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, ரைட். அப்போ தற்சமம் அப்படிங்கிறத இந்த ஓல்டு புக்கில், அதாவது அவுட்சோர்ஸ் புக்கில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, தற்சமம் அப்படின்னா என்ன அப்படின்னா தற்குட்டல் சமம், அதாவது அதற்கு சமமானது, அதை தான் தற்சமம் அப்படிங்கிறது. அமலம், கமலம், காரணம், குங்குமம் இதெல்லாம் வந்து வட சொற்கள். ஆனால் நம்ம வந்து அப்படியே யூஸ் பண்ணுறோம். இதனால் வந்து இவ்வட சொற்கள் விகாரமின்றி எந்த ஒரு மாற்றமின்றி தமிழில் வந்தன. அதனால தான் இதை தற்சமம் அப்படின்னு சொல்கிறோம். வடமொழிக்கும் தமிழ் மொழிக்கும் உள்ள பொது எழுத்துக்களாகி விகாரமின்றி தமிழில் வழங்கும் சொல் வட சொல் தற்சமம் என்று பெயர் பெறும். தற்பவம் அப்படின்னா அதான் சில எழுத்துக்களை இப்போ பார்த்தது தான். அப்போ வடமொழிக்கே உரிய சிறப்பெழுத்தாலும் அதுக்குன்னு சில எழுத்துக்கள் இருக்குல்ல, இந்த ஷா அதெல்லாம் பின்னாடி வரும் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த ஜா, ஷா இதெல்லாம் வந்து வட சொற்களுக்கு உண்டான சிறப்பெழுத்து. இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, உரிய பொதுவெழுத்தால் ஆகி தமிழ் மொழிக்கு ஏற்ப அச்சிறப்பெழுத்து விகாரமிற்று தமிழில் வந்து வழங்கும் வட சொல்லே தற்பவம் என்று பெயர் பெறும் அப்படிங்கிறாங்க. அப்போ தற்பவம் அப்படின்னா தத் கூட்டல் பவம், அதாவது வந்து அதை நின்றும் பிறந்தது, அதாவது திரிந்தது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? அதிலிருந்து பிறந்தது அல்லது திரிந்தது அப்படின்ட்டு அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இப்போ சில இந்த தற்பவ சொற்களை நாம் வந்து பார்ப்போம். வடமொழியின் சிறப்பெழுத்தான இந்த ஜா தமிழில் வரும்போது சாவாவும் யாவாவும் மாறும் அப்படிங்கிறாங்க. அதாவது சகரமாகவும் யகரமாகவும் திரியும் அப்படிங்கிறது. உதாரணம் பாருங்கள், ஜானகி அப்படிங்கிறது வந்து சானகி அப்படின்னு வரும். ஜானகி நம்ம எழுதுகிறோம் இல்லையா, அது வந்து சானகி அப்படிங்கிறது தான் தமிழில். புஜம் அப்படின்னா புயம் அப்படிங்கிறது தான் வந்து தமிழில். ஓகேங்களா? அப்போ வந்து இந்த ஜா, சா இதெல்லாம் வந்து என்னவா மாறுது, நம்ம சா, யா அப்படிங்கிற தமிழ் எழுத்துக்களால் மாறுது அப்படிங்கிறாங்க. சில எழுத்துக்கள் வந்து சண்முகம், புஷ்பம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாம் இந்த சா தான் போடுவோம். இந்த இசு வந்து இட்டா மாதிரி புட்பம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதெல்லாம் என்னது, ஆக்சுவலாக தற்பவ சொற்கள். பக்ஷம் அப்படின்னா பக்கம், பரிஷை அப்படின்னா பரீட்சை அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். ஷபா அப்படிங்கிறது வந்து சபை, மாதம் நம்ம சொல்கிறோம் பேச்சு மொழியில். ஆனால் எழுத்து மொழியில் தமிழ் எழுதும்போது மாதம் அப்படிங்கிறது நம்ம எழுதுகிறோம். இது மாதம் அப்படிங்கிறது வட சொற்கள். ஓகேங்களா? தேகம், தேகம், மகான், மகான். ஓகேங்களா? ரங்கன், ராமன், ரோகிணி இது எல்லாமே வந்து முன்னாடி ஆ, இ, உ இந்த 3 எழுத்து வந்து சேர்த்தி தான் வரும். அதை தான் வந்து தமிழில் நம்ம எழுதுகிறோம். ஓகேங்களா? ஆனால் சொல்லுக்கு முதல்ல இந்த ராலாக வரும்போது ஆ, இ, உ இதெல்லாம் போடணும். இல்லைன்னா இது வந்து என்ன சொற்களாகிடும், வட சொற்களாகிடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதேமாரி சில இன்னொரு சொற்கள் பாருங்கள், லாபம், லோகம் அப்படிங்கிற இடத்துலையும் இ, உ என்ற எழுத்துக்களில் ஒன்றை பெற்று வரும் அப்படின்னா லாபம், உலோகம் அப்படிங்கிற மாதிரி. இதில் இன்னும் ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. அதாவது தத்திதாந்த நாமம் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அது என்ன தத்திதாந்த நாமம் அப்படின்னா, வைஷ்ணவர், திரௌபதி இது நம்ம வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தைகள் தான். ஆனால் இது வட சொற்கள். வைஷ்ணவர் அப்படிங்கிறது வந்து விஷ்ணுவை தொழுவோர் அப்படிங்கிறது தான் அர்த்தம் தமிழில். திரௌபதி அப்படிங்கிறது வந்து துருபதன் மகள் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ இது ரெண்டுமே வட சொற்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. தமிழில் விஷ்ணுவை தொழுவோர், துருபதன் மகள் அப்படிங்கிறத அர்த்தம். ஓகேங்களா? இந்த மாதிரி
வடமொழி சொற்கள் சிறிது திரிந்து, சின்னதாக திரிந்து, அவற்றோடு சம்பந்தப்பட்ட பொருளை உணர்த்துவதுண்டு. அதற்கு சம்மந்தப்பட்ட பொருளை அவ்வாறு உணர்த்தினால் அதுதான் தத்திதாதந்த நாமமாகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு வடசொல் சிறிது வேறுபட்டு அதோடு தொடர்புடைய ஒரு பொருளை உணர்த்தி நிற்பதே தத்திதாதந்த நாமமாகும். அதை தான் வந்து விளக்கியிருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. சரி, ரைட்டு. இப்போ நம்ம இந்த ஓல்டு புக்கில் இருக்கிற அயற்சொல் தமிழ்ச்சொல், பிறமொழி சொல்லுக்கு உண்டான தமிழ்ச்சொல், இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நான் வரிசை அப்படியே வாசிச்சுட்டு வரேன், நீங்களும் அப்படியே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அனுமதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் இசைவு அப்படிங்கிறது தான் தமிழ். இந்த பக்கம் இருக்கிறதுல வடசொல், இந்த பக்கத்தில் தமிழ்ச்சொல். ஓகேங்களா? ஆதவன் கடவுள்னு அர்த்தம். ஆரம்பம், நம்ம ஆரம்பம்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம், ஆனால் தொடக்கம் அப்படிங்கிறது தான் தமிழ்ச்சொல். ஆஸ்தி சொத்து, இதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். இம்சையாக இருக்குன்னா துன்பமாக இருக்குது. இருதயம் நெஞ்சகம் அப்படிங்கிறது தான் தமிழ்ச்சொல். இருதயம் கூட தமிழ்ச்சொல் கிடையாது. ஈசனும் தமிழ்ச்சொல் கிடையாது. இறைவன் அப்படிங்கிறது தான் தமிழ்ச்சொல். உபசரித்தல் விருந்தோம்பல் அப்படிங்கிறது தான் தமிழ்ச்சொல். உபயம் திருப்பணியாளர் கொடை. உபயம்ட்டு இன்னமும் நம்ம வந்து போர்டில் போட்டுட்ருக்குறாங்க, ஆனால் பாருங்கள் தமிழ்ச்சொல் பாருங்கள், திருப்பணியாளர் கொடை அப்படின்ட்டு தான் நம்ம நோட் பண்ணணும், எழுதணும். ஓகேங்களா? தமிழில். உஷாரு எச்சரிக்கை விழிப்பு, இது ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணிடலாம். யதார்த்தம் இயல்பு, இது ஓகே தான். ஐதீகம் உலக வழக்கு. இன்னும் ஐதீகம் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம், ஆனால் உலக வழக்கு அப்படிங்கிறது அதனுடைய தமிழ்ச்சொல். காகிதம் தாள் அப்படிங்கிறது. கிரீடம் மணிமுடி, கிரீடம்னா மணிமுடி. குபேரன் பெருஞ்செல்வம். அங்கத்தினர் பாருங்கள், அங்கத்தினர்னால் உறுப்பினர் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? எந்த நாள் வருது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதிகாரி அலுவலர், அதிகாரி அலுவலர். அதிபர், அதிபர்னால் தலைவர். அந்நியர் அயலார், இதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். அபிஷேகம் நீராட்டு, இன்னும் கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்கிறோம், அப்போ புனித நீரா அந்த மாதிரி நீராட்டு அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஓகேங்களா? அபூர்வம் புதுமை. அலங்காரங்கிறது ஒப்பனை. அனுமதி இசைவு பார்த்துட்டோம். ஆபத்து இடர் தான் தமிழ்ச்சொல். ஆபத்துங்கிறதே தமிழ்ச்சொல் கிடையாது. ஆசீர்வாதங்கிறது தமிழ்ச்சொல் கிடையாது. வாழ்த்து. லஞ்சம் கையூட்டு அப்படிங்கிறது தான் தமிழ்ச்சொல். லாபம் வருவாய். உத்தரவு ஆணை. உத்தியோகம் அப்படின்னா பணி. உபயோகம் அப்படின்னா பயன். கிராமம் நாம் சொல்கிறோம், அதுவே தமிழ்ச்சொல் கிடையாது. சிற்றூர் அப்படின்னு தான் சொல்லணும். குமாரன் அப்படின்னா மகன். சாவி பாருங்கள், திறவுகோல். நஷ்டம் இழப்பு. நாஷ்டா சிற்றுண்டி, சிற்றுண்டி தான் நாஷ்டா. ஓகேங்களா? பாக்கி நிலுவைத் தொகை அப்படிம்பாங்க. பாக்கினா நிலுவை. கஜானா, கஜானானா கருவூலம். விஞ்ஞானம் அப்படின்னா அறிவியல். ஜனங்கள் அப்படின்னா மக்களுங்கிறத தமிழ்ச்சொல். நிபுணர் வல்லுனர், நிபுணர் வல்லுனர் எந்த நாள் வருதுன்னு பார்த்துக்கணும். ஹாஸ்பிட்டல் நம்ம ஆங்கில சொல்லாது, அது மருத்துவமனை. ஓகே தான். டீ ஸ்டால் தேநீர் கடை, இதெல்லாம் ஓரளவு கெஸ் பண்ணிக்கலாம். பஸ் ஸ்டாண்டு பேருந்து நிலையம், போஸ்ட் ஆஃபீஸ் அஞ்சலகம். விஞ்ஞானம் அறிவியல். ஓகே. ஜனங்கள் மக்கள். சில சொற்கள் வந்து ரிப்பீட்டாக வருது. அகங்காரம் செருக்கு. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நற்பேறு. அதிர்ஷ்டனா நற்பேர். அபிப்பிராயம் உன் கருத்து என்ன, உன் அபிப்பிராயம்னா கருத்து அப்படிங்கிறத தமிழ்ச்சொல். அபூர்வமாக இருக்குன்னா புதுமையாக இருக்குது. ஆராதனை அப்படின்ட்டு இன்னமும் கோயிலில் யூஸ் பண்ணிருக்காங்க, ஆனால் வழிபாடு அப்படிங்கிறத தமிழ்ச்சொல். ஆனந்தம்ங்கிறதே தமிழ்ச்சொல் இல்லை, மகிழ்ச்சி அப்படிங்கிறது தான். சபதம் எடுத்தால் அப்படின்னா சூளுரை, அதுதான் தமிழ்ச்சொல். தினசரி நாள்தோறும். தைரியம் துணிவு. பாருங்கள், பூஜை அப்படிங்கிறதே வடசொல் தான். வழிபாடு அப்படிங்கிறது தான் தமிழ்ச்சொல். நேவி, நேவி நேவி தான். ஓகேங்களா? சாஃப்ட்வேர், இது தெரிஞ்சுக்கலாம். மென்பொருள், ஹார்ட்வேர் அப்படிங்கிற மாதிரி சாஃப்ட்வேர் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம். ப்ரௌசர், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ப்ரௌசருக்கு பாருங்கள், உளவி அப்படிங்கிறதா தமிழ்ச்சொல். கிராப் அப்படின்னா செதுக்கி. கிராப்னா செதுக்கி, இதெல்லாம் இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தமானது. கர்சர் அப்படிங்கிறது ஏவி அல்லது சுட்டி அப்படிங்கிறது. சைபர் ஸ்பேஸ், சைபர் ஸ்பேஸ் இணையவெளி. சைபர் ஸ்பேஸ்னால் இணையவெளி. சர்வர், சர்வருக்கு பாருங்கள், வையக விரிவு வலை வழங்கி. கிட்டத்தட்ட இவ்வளவு அர்த்தம் இருக்குது. சர்வர்னு நம்ம சொல்லிட்டு போயிடுறோம், ஆனால் வையக விரிவு வலை வழங்கி அப்படிங்கிறது. ஃபோல்டருங்கன்னா உரை அப்படின்னு அர்த்தம். இது எல்லாமே ஆங்கில சொல் தானே. லேப்டாப் பாருங்கள், மடிக்கணினி. இதுதான் வந்து தமிழ்ச்சொல். ஓகேங்களா?
இது இல்லாமல் கடல் கடந்த தமிழ் அப்படின்ட்டு இருக்குது. அது என்ன கடல் கடந்த தமிழ் அப்படின்னா, கிரேக்க சொற்கள் வந்து தமிழில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஒரைசான்னு சொல்கிறாங்க கிரேக்க அரிசியை வந்து ஒரைசா, ரைசா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. கரோரா அப்படின்னா கருவூர் தான் வந்து கரோரா அப்படிங்கிறாங்க. சில சொற்கள் வந்து அதிலே இருக்கும். இப்போ பாருங்கள், கொமாரி அப்படின்னா குமரி, அந்த மாதிரி. திண்டிஸ் தொண்டி, மதோரா மதுரை, முசிறில் இந்த முசிறி, இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். கபிரில் இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எங்கள் கிரேக்கத்தில் கபிரில்னு சொல்கிறது வந்து காவிரியை சொல்கிறாங்க. அப்போ கேட்கலாம், அப்போ கபிரில் என்ற கிரேக்க சொல்லுக்கு உண்டான தமிழ் சொல் அப்படின்னு கேட்கலாம். அப்போ லிங்க் பண்ணி கொடுப்பாங்க. காவிரி, கிருஷ்ணா அந்த மாதிரி வந்து இந்த கபிரியலுக்கு சம்மந்தமாக மாதிரி கொடுப்பாங்க ஆப்ஷனை. அப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கணும் காவிரி அப்படிங்கிறது. ஒரைசா அப்படின்னா அரிசி அப்படின்ட்டு. ஓகேங்களா? இதெல்லாம் கடல் கடந்த தமிழ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இன்னும் சில ஆங்கில மற்றும் பிறமொழி சொற்களுக்கு உண்டான தமிழ் சொல்லை நம்ம பார்த்துடலாம். பண்டிகைன்னு சொல்கிறோம், ஆனால் திருவிழான்னு தான் அர்த்தம். வெள்ளம் அப்படிங்கிறோம், நீர்ப்பெருக்கு. வியாபாரம், வணிகம். அசல், மூலம் அப்படின்னு அர்த்தம். அச்சன் பாருங்கள், அச்சன்னா தந்தை, இது நம்ம பார்த்தோம் இல்லையா? ஜமக்காலம் அப்படின்னா விரிப்பு அப்படிங்கிறது தான். வேடிக்கை பார்க்குறாங்கன்னா காட்சி அப்படிங்கிறது. ஓகேங்களா? வேடிக்கைனா காட்சி. அங்கத்தினர், உறுப்பினர். ஓகே. அர்த்தம் அப்படின்னா பொருள் தான் வந்து தமிழ்ச்சொல். அலங்காரமே தமிழ்ச்சொல் கிடையாது. சிங்காரம், அழகு அப்படிங்கிறது தான் தமிழ்ச்சொல். இதெல்லாம் பார்த்துட்டோம். ஆரம்பம், தொடக்கம், விஞ்ஞானம். தீபம், சுடர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? சாவி, திறவுகோல். ஓகே. சபதம், சூளுரை. ஓகே. சாதம் அப்படிங்கிறதே தமிழ்ச்சொல் இல்லை. சாதமே தமிழ்ச்சொல் இல்லை. சோறு, அன்னம், இதுதான் தமிழ்ச்சொல். அன்னம் அல்லது சோறு. பௌத்ரினா பாருங்கள், பெயர்த்தி அல்லது புத்திரனுடைய மகள். சமஸ்தானம், அரசு தான் வந்து சமஸ்தானம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து படத்தில் வர டயலாக், சமஸ்தானம்ன்ட்டு. முக்கியஸ்தர், முதன்மையானவர். சினிமா தியேட்டர், திரையரங்கம், இதெல்லாம் ஓகே. ப்ளஸ்ஸர் கார் வந்து மகிழுந்து, அவ்வளோதான். காருனாவே மகிழுந்து. ஏரோப்ளான் அப்படின்னா வானூர்தி. இலாக்கா அப்படின்னா துறை. அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்பாயிண்ட் அப்படின்னா பணி அமர்த்தல். பிரதானம்னா என்னது? முதன்மை அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. பிரதானம் அப்படின்னா முதன்மை. விஞ்ஞானம், தாய், இதெல்லாம் ஓகே. அச்சன், தந்தை. வாடிக்கைங்கிறதே தமிழ்ச்சொல் இல்லை. வழக்கம் அப்படிங்கிறது தான் தமிழ்ச்சொல். பஸ்ஸு, பேருந்து. ஓகே. ரயில், தொடர்வண்டி. கஜானா, கருவூலம். உத்தியோகஸ்தர், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். உத்தியோகஸ்தர்னா அலுவலர். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், பலபொருள் அங்காடி. ஸ்கேலுக்கு அளவுகோல். ஓகே. அதிகாரி, அதிபர், அந்நியர், அபிஷேகம், அபூர்வம், அலங்காரம். ஆபத்து, இடர், இதெல்லாம் வந்தது தான். வேறு என்ன வித்தியாசமாக இருக்கிறத பார்த்துடலாம். இதேமாரி சில இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஓல்டு புக்கில் ஒரு பகுதியில் வந்து இருக்குது. அதாவது நல்ல தமிழில் இருந்த ஊர் பெயர்கள், கடவுளூர் பெயர்கள், அதெல்லாம் வந்து வடமொழியில் மாற்றப்பட்டன அப்படிங்கிறது. நல்ல தமிழில் இருந்ததெல்லாம் வந்து திருவரங்கம், திருச்சிற்றம்பலம், திருமறைக்காடு, இதெல்லாம் வந்து நல்ல தமிழில் இருந்த ஊர் பேர் தான், கடவுளூர் பேர் மாதிரி இருந்தது. அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா வடமொழியில் மாற்றிட்டாங்க. எப்படின்னா பாருங்கள், திருவரங்கம் அப்படிங்கிற அந்த தமிழ் பேரை, ஊர் பேரை ஸ்ரீரங்கம் அப்படின்னு மாற்றிட்டாங்க. அப்போ இப்படி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சிதம்பரம், திருச்சிற்றம்பலம். ஃபஸ்ட்டு கடவுள் பேராக இருந்தது வந்து திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிறது. வேதாரண்யம் அப்படிங்கிறது திருமறைக்காடுனா வேதாரண்யம். அப்போ இதெல்லாம் வந்து மறு பேரில் கூட வரலாம். ஓகேங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு திருமுதுகுன்றம், பழமலை அப்படின்னு தான் இருந்தது. இதை விருத்தாச்சலம்னு மாற்றிட்டாங்க. வடமொழியில் விருத்தாச்சலம் அப்படின்னு மாற்றிட்டாங்க. அங்கையர்கண்ணி அப்படிங்கிற சாமி பேரை வந்து மீனாட்சி. ஓகேங்களா? அறம் வளர்த்தாள், என்னது? தர்மசம்வர்த்தினி. அறம் வளர்த்தான்னா தர்மசம்வர்த்தினி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. எரிசின கொற்றவை அப்படிங்கிறது வந்து ஒரு சாமி பேர். ரௌத்ர துர்க்கையாக மாற்றிட்டாங்க.
இன்னொன்று வந்து பொதுவாக வந்து ஒரு குறிலுக்கு அப்புறம் ஒரு குறில் எழுத்துக்கு அப்புறம் ஒற்று எழுத்து 2 வருதுன்னு வைங்களேன், அது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அயற்சொல்லாக தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஐயாரப்பர் அப்படிங்கிறது வந்து பஞ்சநதீஸ்வரர் அப்படின்ட்டு மாற்றிட்டாங்க. குடமூக்கு கும்பகோணத்தை வந்து குடமூக்கு, அதாவது குடமூக்கு தான் கும்பகோணமாக மாற்றிட்டாங்க. வால்நெடுங்கண்ணி கட்கநேத்ரி. அப்போ இந்த சாமி பேருக்கு உண்டான ஊர் பேர்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? செம்பொன் பள்ளியார், சொர்ணபுரீச்சரர், நீல் நெடுங்கண்ணி. இப்போ தான் வால் நெடுங்கண்ணி பார்த்தோம், இங்கே நீல் நெடுங்கண்ணி தான். யாழினும் நன்மொழியாள் வீணா மதுரபாஷினி. யாழினும் நன்மொழியாள்னா வீணா மதுரபாஷினி. ஓகேங்களா? பாருங்கள், இங்கேயும் மதுரை பாஷினி தான், ஆனால் யாழினும் நன்மொழியாள் அப்படின்ட்டுருக்கு. ஆனால் தேன்மொழிப்பாவை வந்து மதுரை வசனி அப்படின்ட்டுருக்கு. ஓகேங்களா? இது ஒரே மாதிரி இருக்கிறதுனால இது கொஞ்சம் யூனிக்காக இருக்குது, பார்த்துக்கணும். பழமலைநாதர் அப்படின்னா விருத்தகிரீஸ்வரர். பழமலைநாதர் விருத்தகிரீஸ்வரர். அப்புறம் சில அலுவலக சொற்களுக்கு உண்டான தமிழ் சொல்லை நம்ம பார்த்துடலாம். ரெக்கார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஆவணம் அப்படிங்கிறதான். செக்ரட்டரி செயலர், மேனேஜர் மேலாளர், ஃபைல்னால் கோப்பு. ஓகேங்களா? ஃபைல்னா கோப்பு. ப்ரொனோட், இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டாங்க. ப்ரொனோட் அப்படின்னா ஒப்புச்சீட்டு. பால்கனி நம்ம சொல்கிறோம், ஆனால் முகப்பு மாடம் அப்படிங்கிறத தமிழ் சொல். பாஸ்போர்ட் என்னது? கடவுச்சீட்டு. கடவுச்சீட்டுனா பாஸ்போர்ட். டிசைன் வடிவமைப்பு. சாம்பியன் வாகை சூடி அப்படிங்கிறது தான் சாம்பியன். விசா பாருங்கள், நுழைவு இசைவு. விசானா நுழைவுக்குண்டான இசைவு. டெலிகேட், இதெல்லாம் கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. டெலிகேட் அப்படின்னா பேராளர். ஸ்பெஷல் பஸ் தனிப்பேருந்து. ஸ்பெஷல் பஸ்னால் தனிப்பேருந்து. ஓகே, ஸ்பெஷல் பஸ்னால் சிறப்பு பேருந்து அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ஆனால் தனிப்பேருந்து அப்படிங்கிறது தான் சரியான தமிழ் சொல். ஓகேங்களா? ஆட்டோகிராஃப், வாழ்த்தொப்பம், இதெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க, ப்ரீவியஸில் கேட்டிருந்தாங்க. வாழ்த்தொப்பம். விசிட்டிங் கார்டு, காண்பு சீட்டு, இது ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். ப்ரீஃப் கேஸ்னால் பாருங்கள், குறும்பெட்டி அப்படிங்கிறத ப்ரீஃப் கேஸ். லம்சம், இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. லம்சம்னா திரட்சி தொகை. திரட்சி தொகையை வந்து என்ன சொல்கிறாங்க? லம்சம் அப்படிங்கிறாங்க. மெயின் ரோடை பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா முதன்மை சாலை அப்படிங்கிறதா தமிழ் சொல். புரோட்டோகால், இதுவும் கேட்டிருந்தாங்க. புரோட்டோகால் அப்படிங்கிறது வந்து மரபு தகவு. இப்போ கூட இந்த மேயர் பிரச்சனை ஒன்று வந்ததில்லை, புரோட்டோகால் அப்படின்ட்டு. அந்த மாதிரி மரபு தகவு அப்படிங்கிறது தான் தமிழ் சொல்லே. செக்கு, காசோலை. செக்குங்கிறது காசோலை. ஓகேங்களா? ரசீது, பற்றுச்சீட்டு. வாடகை அப்படிங்கிறது குடிக்கூலி. குடியிருக்கிறதுக்கு உண்டான கூலி அப்படிங்கிறது அர்த்தம், அதாவது குடிக்கூலி அப்படிம்பாங்க. சம்பளம், ஊதியம். விசா, இப்போ தான் பார்த்தோம், அயல்நாடு செல்ல அனுமதிச்சீட்டு, அதாவது நுழைவு இசைவு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ராச்சியம், நோட் பண்ணிக்கணும். பாருங்கள், ராச்சியம் அப்படின்னா மாவட்டமா மாநிலமா அப்படின்னு கேட்டால் மாநிலம் அப்படிங்கிறது தான். ராஜ்ஜியம் அப்படின்னா மாநிலம். போலீஸ், காவலர், வருடம், ஆண்டு, இதெல்லாம் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். கம்பெனி, நிறுவனம். மாதம் அப்படின்னா திங்கள் அப்படிங்கிறது தமிழில். ஓகேங்களா? ஞாபகம், நினைவு, பாஸ்போர்ட், கடவுச்சீட்டு, இதெல்லாம் பார்த்தோம். சரித்திரம் அப்படின்னா உன் வரலாறு. உன் சரித்திரம் என்னென்னா வரலாறு தான் தமிழில். முக்கியத்துவம் பாருங்கள், இன்றியமையாமை அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். நிச்சயம், உறுதி. தேசம் வந்து அயற்சொல், நாடுங்கிறது தான் தமிழ் சொல். பத்திரிகை, நாளிதழ். சொந்தம், உறவு அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். உத்தரவாதம், உறுதி. வித்தியாசம்னா கண்டுபிடிச்சிடலாம். கோரிக்கை அப்படின்னா வேண்டுகோள், அதான் தமிழ் சொல். இதை நோட் பண்ணிக்குவாங்க. சமீபம் அப்படின்னா அருகில், அதுதான் தமிழ் சொல். ஓகேங்களா? சந்தோஷம், மகிழ்ச்சி, உற்சாகம். உற்சாகமே தமிழ் சொல் கிடையாது. மனப்பூரிப்பு அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். ஒரு யுகம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பல நூறு ஆண்டு காலம். பல நூறு ஆண்டு காலம்ங்கிறது தான் ஒரு யுகம். சக்க தருணத்தில் வந்தான் அப்படின்னு சொல்கிறான். தருணமே தமிழ் சொல் கிடையாது, சமயம்ங்கிறது தான் தமிழ் சொல். சமஸ்கிருதம், அது தமிழ். அகங்காரம், செருக்கு. அதிர்ஷ்டம், நற்பேறு. அபிப்பிராயம் அப்படின்னா கருத்து. அபூர்வம் பாருங்கள், பகுமை அப்படிங்கிறது. அபூர்வங்கிறது பகுமை. இதெல்லாம் ஓரளவுக்கு வந்தது தான். பூஜை, ஸ்கூலு. பர்மிஷன் லெட்டர், அனுமதி கடிதம்.
காலிங் பெல்லு வந்து அழைப்பு மணி. மிஷினுக்கு இயந்திரம். ரோபோனா மனித இயந்திரம். மிஷின்னா இயந்திரம், ரோபோனா மனித இயந்திரம். கோல்டு பிஸ்கட் தங்க கட்டி. கோல்டு பிஸ்கட்னா தங்க கட்டி. ஈக்குவலாக சமமாக, வெயிட்டு எடை. பந்துனா உறவினரா, நோட் பண்ணிக்குவாங்க. பந்து அப்படின்னா இல்லையே, இந்த இடத்துல தப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பந்து உறவினர். அலங்காரம் ஒப்பனை. இது மறுபடியும் நான் பார்த்துட்டு கூட உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கே டவுட்டு தான். பந்து அப்படின்னா உறவினர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிறத நான் பார்த்துட்றேன், நீங்களே செக் பண்ணிக்கோங்க. லட்சணம் அழகு. அனுபவம்னா பட்டறிவு தான் தமிழ் சொல்ல. பாருங்கள், நட்சத்திரமே தமிழ் சொல் இல்லை. நட்சத்திரத்துக்கு விண்மீன் அப்படிங்கிறது தான் தமிழ் சொல்ல. ஜனங்கள் மக்கள் தான் தமிழ் சொல். பௌத்திரன் இதெல்லாம் வந்து அயற்சொல். பெயரன் பெயர்த்தின்னு சொல்கிறாங்களே, பேரம்பேத்தி, அதை தான் வந்து பெயரன் தான் எழுதணும். நமஸ்காரம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், வணக்கம்ட்டு. ஆசீர்வதித்தல் வாழ்த்துதல். சம்பிரதாயம் மரபு. ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத விட தமிழ் சொல்ல மிகுதி. விஷயம் செய்தி. விஷயம்னா செய்தி, இது கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. நாஷ்டா. ஜென்ம நட்சத்திரம், நோட் பண்ணிக்கோங்க. பிறந்த நாளை வந்து ஜென்ம நட்சத்திரம்னு சொல்கிறது வந்து இந்த ஜாதகத்தில் சொல்லுவாங்க. பிறந்த நாள் அப்படிங்கிறது தான் தமிழ் சொல்ல. ஓகேங்களா? சிரஞ்சீவி அப்படின்னா திருநிறை செல்வன். பத்திரிகையில் பார்க்குறோம் இல்லையா, சிரஞ்சீவி அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்தம் திருநிறை செல்வன். கும்பாபிஷேகம் குடமுழக்கு. இந்த இடத்துல ஏன் இச்சு வரல அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நான் சந்திப்பிலையில் சொல்லியிருந்தேன். அதாவது வந்து திருநிறை அப்படின்னா வினைத்தொகை. திருநிறை செல்வன், நிறைந்த செல்வன், நிறையும் செல்வன், நிறைகின்ற செல்வன், அந்த கான்செப்ட் பிரகாரம் இச்சு வரக்கூடாது. ஓகேங்களா? திருவளர் செல்வனுக்கும் அதேமாரி தான், இச்சு வரக்கூடாது. ஏன்னா வந்து வளர்ந்த செல்வன், வளர்கின்ற செல்வன், வளரும் செல்வன் அப்படிங்கிற முக்காலத்தை உணர்த்தும். வினைத்தொகைக்கு அடிப்படையில் வல்லினம் மிகாது அப்படிங்கிற அந்த கான்செப்ட் பிரகாரம். ஓகேங்களா? கும்பாபிஷேகம் குடமுழக்கு. ஏராளம் அப்படின்னா மிகுதி. ஓகே. அதாவது இது எல்லாமே வந்து ஒரு ஓல்டு புக்கில் இருக்கிற அயற்சொல்லுக்கு உண்டான தமிழ் சொல்லு தான். சரிங்களா? இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதில் இருக்கிறது நீங்கள் மெயினாக வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் இந்த ஓல்டு புக்கில் இருக்கிற நம்ம அயற்சொல்லுக்கு உண்டான தமிழ் சொல். அப்போ மறுபடியும் வந்து இந்த 6வது யூனிட்டில் பார்த்திங்கன்னா கலைச்சொல் தமிழ் சொல் இருக்குல்ல, அந்த டாப்பிக்லேயே வந்து நான் இன்னும் கொஞ்சம் முக்கியமானதை எடுத்துகிட்டு வரேன். இதில் கொஞ்சம் யூனிக்காக இருக்கிறதுக்கு நான் ஷார்ட்கட் வந்து வீடியோ பதிவாக நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். சரிங்களா? ஓகே. இந்த அயற்சொல் உண்டான தமிழ்ச்சொல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். இத்துடன் கிருஷோபா அகாடமிலேருந்து நான் உங்கள் ராஜுங்க. தேங்க்யூ.